ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தால்சன் லைட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் தான் கைஸ் வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு மெட்ரோவில் ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம தௌசண்ட் லைட்ஸ்லேருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையில் மெட்ரோ இப்போ தான் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்டேஷனு. கைஸ் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே டிக்கெட் எடுக்க ஒரு சூப்பரான சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அதில் டைப் பண்ண சொல்கிறாங்க. அது டைப் பண்ணோடனே அதில் சென்ட் ஆகிடுது டிக்கெட்டு. அதில் ஒரு கியூஆர் கோடு இருக்குது. அதில் செக்கிங் பாயிண்டில் போய் நிற்கும்போது அந்த கியூஆர் கோடை காமிச்சோடனே நம்மளை விட்டுருது. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நமக்கு ரைட் சைடு உள்ள பிளாட்ஃபார்மில் ஏர்போர்ட் போகிற ட்ரெயின் வரப்போகுது. நம்ம லெஃப்ட் சைடு உள்ள பிளாட்ஃபார்மில் தான் நம்ம ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக எக்மூர் போக முடியாதான். இங்கேருந்து சென்ட்ரல் போய் தான் எக்மூர் போகணுன்னு சொல்கிறாங்க. வாவ், சூப்பராக என்ட்ராகுது கைஸ். இவ்வளோ வேகமாக என்ட்ராகுது ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயின்ஸை வேகமாக ஸ்டாப் பண்ணவும் முடியும், வேகமாக எடுக்கவும் முடியும். நம்ம சென்னையில் லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட ஃபாஸ்ட்டு தான் இந்த மெட்ரோ. மெட்ரோவில் உள்ள டோரும் இங்கே உள்ள டோரும் ஒன்றா ஓப்பன் ஆகுது கைஸ். இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ வண்டி கிளம்ப போகுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எடுப்பான்னு. இப்போவும் திரும்பவும் 2 டோரும் ஒன்றா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பீட் எடுக்குதுன்னு. அங்கே அடுத்து நம்ம ட்ரெயின் வரப்போகுது. ஃபுல்லாக என்ட்ராயிடுச்சு கைஸ். இந்த ட்ரெயின் தான் இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற மெட்ரோ. இதில் போய் நம்ம சென்னை சென்ட்ரலில் இறங்கிட்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து சென்னை எக்மூர் போகிறதுக்கு இன்னொரு ட்ரெயின் நம்ம ஆறணுமா. அதுக்கும் இதே டிக்கெட்டே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. உள்ளே சூப்பராக இருக்குது கைஸ். சீட்ஸ் இங்கே கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நிற்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்களா ஸ்டேஷன் எவ்வளோ வேகமாக வெளியே வருதுன்னு. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் 1 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடுறாங்க. அப்போ ஏறி 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமே அடுத்த ஸ்டேஷன் வந்துடுச்சு. அடுத்து இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆக போகிறோம். வாங்க சென்னை சென்ட்ரலில் பார்க்கலாம். ஆக்சிலரேஷன் ஸ்பீடு இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது கைஸ். இவ்வளோ வேகமாக எந்த ட்ரெயினுமே ஸ்பீடு எடுக்காது. லோக்கல் ட்ரெயின் கூட இவ்வளோ வேகமாக ஸ்பீடு எடுக்காது. மெட்ரோ தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம சென்னை சென்ட்ரலுக்குள்ளே அரைவாகிட்டுருக்குறோம். இங்கே ஸ்லோவாக தான் என்ட்ரு ஆகுது, ஏன்னா டர்னிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இங்கே இறங்கி நம்ம அடுத்த ட்ரெயின் மாறி போகலாம். 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ளே அடுத்தடுத்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அனுப்பி விட்டு ரைட்டு எடுக்கிறீங்க ஃபோட்டோ உனக்கு. அப்போ இது இப்போ அடுத்து நம்ம சென்னை எக்மூர் போகிற ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். இதில் தான் ஏறி நம்ம சென்னை எக்மூர் போகணும். வாங்க ஏறி போகலாம்.
இப்போ ட்ரெயினுக்கு கிளம்பிடுச்சு கைஸ். அடுத்து நம்ம சென்னை எக்மூர் போய் ரீச் ஆக போகிறோம். வாங்க அடுத்து சென்னை எக்மூரில் பார்க்கலாம். இதில் அனௌன்ஸ்மெண்ட்டுமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சென்னை எக்மூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். பரங்கிமலை மெட்ரோவுக்கு செல்லும் அடுத்த ரயில் முதலாம் நடைமேடையிலிருந்து புறப்படும். Next train to St. Thomas Mount Metro will be leaving from platform 1. இந்த மெட்ரோ ட்ராவல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு அன்றைக்கி உழவனில் கஷ்டப்பட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் எம்எல்ஏ பூங்கா பார்த்து, அப்புறம் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பார்த்து மெரினா பீச்சு போயிட்டு அப்புறம் இந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு மத்தியானம் தான் நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். அந்த சூப்பரான ட்ரெயின் விளாக்கில் அடித்து பார்க்கலாம். உங்களுக்கு மெட்ரோ எவ்வளோ பிடிக்கும்னு காமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களான்னு காமெண்டில் சொல்லுங்கள். மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுமே சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு கைஸ். நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்தோ இல்லை வேறு இடத்துலேருந்தோ இங்கே சென்னை எக்மூர் மெட்ரோவுக்கு வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே வந்துடும் கைஸ். இப்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த லோக்கல் ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டாக தான் மெட்ரோ. இதை விட ஃபாஸ்டஸ்ட்டாக கொண்டாந்து விட்டுறான். பாய் கைஸ்.